அவர் என்ன சொல்றாருன்னா, வாக்காளர் பட்டியல்ல வந்து இப்படி பார்த்து இவன்லாம் நீக்குறாங்க, இவன்லாம் புதுக்கப்பட்டவன் இப்படி பார்த்து நீக்குறாங்க. எல்லாரும் மொத்தமா இது பண்றாதான் அப்படின்ற சென்ஸ்ல சொல்றாரு. வாக்காளர் பட்டியல் எழுதியா இருக்கு. அந்த சென்ஸ்ல அவர் அது ரொம்ப கொச்சையான முறையில் அதை சொல்றாரு. அவர் எப்படி இது என்ன நடக்க போகுது அப்படின்னா, அப்படிதான் அங்க நடந்திருக்கு. பீகார்ல குறிப்பிட்ட சில தொகுதிகள், குறிப்பாக வந்து பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி, அந்த மாதிரியான தொகுதிகளில், அதே மாதிரி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில், அது மாதிரி சிறுபான்மை மக்கள் அதிகமாக கணிசமா இருப்பாங்க. சில தொகுதிகள் இருப்பாங்க, சிறுபான்மை மக்கள் எங்க அதிகமா இருப்பாங்களோ அந்த நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி தொகுதிகள் இப்ப தமிழ்நாட்டிலே இப்படி பல தொகுதிகள் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சில தொகுதிகள் வந்து பட்டியலின மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகள், அந்த மக்களுடைய வாக்குகள் கணிசமா விழுந்தா அது டிசைடிங் ஃபேக்டரா மாறும். அப்ப இதெல்லாம் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. எல்லா மாநிலங்களையும் குறிப்பிட்ட சில தொகுதிகள் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அப்ப அந்த மாதிரி தொகுதிகளை தான் அவங்க அங்க பீகார்ல குறி வச்சிருக்காங்க. சில குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொகுதிகள்ல தான் லம்பா எடுத்திருக்காங்க. மொத்தமா 500 பேர் 1000 பேர்னு வாக்குச்சாவடில இருந்து எடுத்துறாங்க. அப்படிதான் நீக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இஷ்யூ ஆயிருக்கு. அதே மாதிரியான ஆபத்து இங்கே இருக்குன்றதான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி சில தொகுதிகள்ல மொத்தமா சேர்க்க முடியும். அப்படி சேர்க்கும் போது அந்த காம்பினேஷன் மாறக்கூடிய அபாயம் இருக்குன்றதை நம்ம சொல்றோம். இது வாக்காளர் பட்டியலை இவர் எஸ்சி, இவர் முஸ்லீம், இவர் வந்து பெண் அப்படின்னு அப்படி பார்த்து எடுக்கிறது இல்லை. அந்த குறிப்பிட்ட தொகுதிகளை குறிவைத்து எஸ்ஐஆர்ல மொத்தமா நீக்கிறதுக்கான ஏற்பாடு அவங்க பண்றாங்க. இது அதனாலதான் அவங்க வந்து எல்லா அரசியல் கட்சிகளை முதல்ல கூப்பிடாம, அவங்களுடைய பிரதிநிதிகளை கேட்காம, அவங்களுக்கு ப்ராசஸ், டியூ ப்ராசஸ் சொல்லக்கூடிய, அதாவது முறையான அந்த நடைமுறைகளை பின்பற்றாம அதிரடியாக தேர்தல் ஆணையம் செய்வதற்கான அடிப்படை காரணமே அதுதான். அதை வந்து அதிமுக புரிந்து கொள்ளல, அல்லது புரிந்து கொண்டும் பிஜேபிக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதற்காக நயினார் நாகேந்திரன் உடனே களத்தில் இருங்கன்னு சொன்னது மாதிரி இவங்க உடனடியாக நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க.